மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அவர்கள் பாராளுமன்றத்தை வெளியில விட்டு வந்து சொன்னாங்க, எங்களை எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி வற்புறுத்துகிறார்கள், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அவன் சொல்றாங்க, அவன் எங்க இருக்கிறான்? மேற்கு வங்காளத்துல கல்கத்தாவில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் சொல்றான், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லுகிறார்கள், நாங்கள் முடியாது, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்? நாங்கள் திராவிட மரபை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறோம். ஊர்வலம் போற கல்கத்தாவில் இளைஞர்கள் எல்லாம் ஊர்வலம் போறான். பெரியார் படம், அண்ணா படம், கலைஞர் படம் அதெல்லாம் வச்சு தூக்கிட்டு ஊர்வலம் போறான். என்னடா இது? தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்ல மேற்கு வங்காளத்தில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமாங்கிற ஐயப்போ அதை எல்லா தாளிலும் போட்டிருந்தான். ஆங்கில செய்தித்தாள எடுத்து போட்டான். அப்படி அந்த உணர்வு அங்கே இருக்கு. இப்ப திராவிடர்கள், இப்ப நீ வாங்க, அங்கிருந்து படிப்படியாக திராவிடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அந்த திராவிட மொழியை அழித்து கொண்டு இங்கே தெற்க வர்றான். இவர்கள் எல்லாம் இங்க இந்தியாவுக்குள்ள கங்கை சமவெளியில் திராவிட பெருங்குடி மக்கள் அங்கே கூடாரம் அமைத்துக் கொண்டார்கள். தங்கள் நிலபுலன்கள் எல்லாம் இழந்து, தங்கள் செல்வத்தை இழந்து கங்கை சமவெளியில் இவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசியாக வாழ்ந்த மரபு எதுன்னா சேர மரபினர் என்று அம்பேத்கர் சொல்றார். இந்த சேர மரபினர் அங்கே இருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய தாய்மொழி எது என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் இந்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அம்பேத்கர் வருத்தப்பட்டு எழுதுகிறார். அப்படி ஆச்சுங்களா? பார்ப்பனர்கள் தெற்கே வர வர சமஸ்கிருதத்தை நுழைத்தார்கள். எப்படியெல்லாம் நுழைத்தார்கள்? நாம் கட்டி இருக்கிற வேட்டின்னு சொல்ல முடியலையே. என்ன சொல்றான்? வேஷ்டி. முட்டின்னு சொல்ல முடியலைங்க, முஷ்டிங்கிறான். புட்டத்தை புட்டம் சொல்ல முடியல, புஷ்டம்ங்கிறான். அதான் அறிஞர் அண்ணா ஒரு முறை எழுதினார், நல்ல வேளை ஆட்டுக்குட்டியை விட்டு விட்டார்கள், இல்லை என்றால் அதையும் ஆஸ்ட் புஷ்டி என்று மாற்றி இருப்பார்கள் அண்ணா எழுதினார். அது மாதிரிங்க எல்லாமே மாத்திட்டானே. இங்க நம்முடைய பேர் பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்க? நீங்க யார் பேராவது தமிழ் பேர் இருக்கா? நினைச்சு பாருங்க. நம்ம திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வீட்டுல கூட நல்ல தமிழ் பேர்களை பார்க்க முடிவதில்லை. என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. ரமேஷ்ங்கிறான், சுரேஷுங்கிறான், புரேஷுங்கிறான். அதே மாதிரி பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு வாயில் நுழையாத பேர்லாம் வைக்கிறது, அது சொல்லக்கூடாத பேர்லாம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. அது மாதிரி அந்த பெயர்கள் எல்லாம் மாத்திட்டான். பெயர்களை மாத்தின உடனே அது சமஸ்கிருத மயமாயி போச்சு. நம்முடைய வாழ்க்கை முறையே மாறி போச்சு. இது திராவிடர்கள் இழந்த பெருமை. அப்படி வந்தாங்களா? இப்ப தமிழன் என்று சொல்வதில் என்ன பெருமை இருக்கிறது? தமிழன்னா என்ன பெருமை? யார் தமிழர்கள் அப்படின்னா, தமிழ் பேசுகிறவன் தமிழன். நம்ம சீமான் சொல்றார், தமிழ் பேசுகிறவன் எல்லாம் தமிழன் அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா? அப்படி தமிழன்கிறதுக்கு என்ன இலக்கணம்? ஏதாவது ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? தமிழ் பேசுகிறவன் எல்லாம் தமிழன் என்றால் ஆங்கிலம் பேசுகிறவன் எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆகிறணும். நான் ஆங்கிலம் நன்றாக பேசுவேன், என்னை ஆங்கிலேயன்னு சொல்ல முடியுமா? கால்டுவெல் இங்க தமிழை படிச்சார். ஜியு போப் இங்க தமிழை படிச்சு திருவாசகத்தை திருக்குறள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அவர் தமிழரா ஆங்கிலேயரா? அவர் ஆங்கிலேயர், அவர் தமிழ் அன்பர், அவ்வளவுதான். இந்த தமிழன் என்று சொல்வது எதற்கு பயன்படும் என்று சொன்னால், இன போராட்டத்திற்கு மொழி போராட்டத்திற்கு மட்டுமே பயன்படுமே ஒழிய, பெரியார் ஐயா எழுதுறார், தமிழன் என்று சொல்வது இன போராட்டத்திற்கும் மொழி போராட்டத்திற்கு மட்டுமே பயன்படும். பண்பாட்டு போராட்டத்திற்கு இது பயன்படாது. பண்பாட்டு போராட்டம்ங்கிறது என்ன? பண்பாட்டு போராட்டம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற தங்கச்சி எப்படி கூப்பிடுறோம்? வாகன்னு, என் தங்கம், என் செல்லம் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப வேணா நீங்க மாறி கூப்பிடுவீங்க, ஆனா தெரியல, எனக்கு தெரியல. ஆனா நீ வாடி போடின்னு கூப்பிட்டு பாரு, விளக்கமாறு பிஞ்சு போயிடும் இல்லையா? வாடி போடி கூப்பிட்டா விடுவோமா? கூப்பிடுறது பழக்கம் இல்லை.
வாடி போடி என்று நம்முடைய தங்கை, நம்முடைய அக்காவை, உடன் பிறந்தவர்களை, அம்மாவை வாடி போடி என்று அழைக்கிற பழக்கம், பண்பாடு நம்முடைய பண்பாடு இல்ல, அது ஆரிய பண்பாடு. எப்படி நுழைஞ்சு பாருங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நுழைச்சிட்டான், வீடு வரைக்கும் வந்து விட்டது. ஆனால் நம்முடைய உள்ளம் கொஞ்சம் தூய்மையா இருக்குன்னு. இந்த பண்பாட்டு போராட்டத்திற்கு தமிழ் பயன்படாது, தமிழன் என்று சொல்வது பயன்படாது. ஆகவே இப்ப நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படி? இப்ப தமிழன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, தமிழன்னு சொன்னா பார்ப்பனர்கள் மிக எளிமையாக அதற்குள்ளே வந்து விடுவார்கள். வந்து விடுவாங்கல்ல, உறுதியா வருவான். அதனால்தான் தந்தை பெரியார் இதற்கு தமிழர் கழகம் என்று பெயர் வைக்காமல் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார். திராவிடர் கழகத்திற்குள் எந்த பார்ப்பானும் உள்ளே நுழைய முடியாது. எந்த பார்ப்பனாவது தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வானா? சொல்ல மாட்டான். தமிழன் சொல்லுவானே தவிர திராவிடன் சொல்ல மாட்டான். திராவிடன் என்பது நமக்கே உரிய பெயர். ஆக யார் திராவிடன் சொன்னா, ஐயா ரொம்ப அருமையா சொல்லுவார், பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் திராவிடர்கள். அவன் டெல்லியில் இருந்தாலும் சரி, இமாச்சல பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள். இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பாபு ஜெகஜீவன் ராம் பெரிய பெரிய அமைச்சரா இருந்தவர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபு ஜெகஜீவன் ராம்னு இந்திரா காந்தியனுடைய அமைச்சரவையில் அதுக்கு முன்னாலே கூட அமைச்சரா இருந்தார். ரொம்ப பெரிய ஆளவர் பாபு பீகாரை சார்ந்தவர் பாபு ஜெகஜீவன் ராம். அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி பாருங்க, டெப்டி பிரைம் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். அண்ணா பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சை கேட்டு வெளியில வந்து அண்ணா கிட்ட சொன்னார், அண்ணா நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க, திராவிட அண்ணா சொன்னார்ல, ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக்னு ஆரம்பிச்சார், பேச்ச ஆரம்பிச்சார்ல, அந்த டிராவிடியன் ஸ்டாக்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த சொல் இருக்கு பாருங்க, அது ஜெகஜீவன் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு ஜெகஜீவன் ராம் வெளியே வந்து அண்ணாவுடைய கையை குலுக்கி, அண்ணா நீங்க அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி பேசணும் சொல்லிட்டு அடுத்த ஒரு வாசகம் சொல்றாரு பாருங்க. ஆசிரியர் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னார், ஐ ஆம் ஏ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் அப்படின்னார். நான் பீகாரை சார்ந்த ஒரு திராவிடன் அப்படின்னு சொன்னார். அப்ப பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் திராவிடர்கள் என்று ஐயா சொல்கிற இந்த கருத்து ஏன்னு சொன்னா, பார்ப்பனர்கள் அல்லாத மக்கள் அத்தனை பேரும் உழைப்பாளிகள், அத்தனை பேரும் உடல் உழைப்பை மையமாக கொண்டவர்கள். பார்ப்பனர்கள் மட்டும்தான் உடல் உழைப்பு இல்லாதவர்கள். உடல் உழைப்பு இல்லாமல் உழைக்கிற மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிற அட்டைகள். மனு தர்மத்துல அதான் சொல்றான். மனு தர்மத்தில் என்ன சொல்றான்? பார்ப்பான் எழுதி வைத்த மனு தர்மம், பார்ப்பானுடைய நூலாகிய மனு தர்மம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சூத்திரனிடம் கூலி கொடுக்காமல் நீ வேலை வாங்கலாம், சூத்திரனுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படி எழுதுறான். அட நம்ம சொத்து சேர்த்து வச்சிருந்தா அதை கவர்ந்து கொள்வதற்கு, கொள்ளையடிப்பதற்கு பார்ப்பானுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்கிறான்.